சத்குருவே சரணம். போன பிறவியில் நீங்கள் என்னவாக இருந்தீர்கள்? எண் 5, 5ஆம் எண்ணுக்குரியவர்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கூட்டுங்க. 5ஆம் எண்ணாக இருந்தால் இதை உங்களுக்கு தான் சொல்ல போகிறேன். புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க போன பிறவியில் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்தியிருக்கீங்க. மிகப்பெரிய பேராசிரியராக இருந்திருக்கீங்க. கல்வி நிறுவனங்கள் உங்களால் நடத்தப்பட்டிருக்கு. நிறைய ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக படிப்பு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க. மிகப்பெரிய கல்வியாளராக இன்றைக்கி இந்த காலேஜெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம், அதுபோல் போன பிறவியில் நீங்கள் மிகப்பெரிய கல்வியாளராக இருந்து புகழோட நிறைய பேரை வாழ வைத்த அற்புதமான ஒரு கேரக்டர் நீங்கள் 5ஆம் எண். அப்படித்தான் சித்த புருஷர்கள் உங்களுக்காக ஓலைச்சுவடிகளில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அந்த போன பிறவியில் நடந்த சில தவறுகள், சில பிரச்சனைகள், சில பேர் பாதித்ததுனால இந்த பிறவியில் ஒரு சாதாரண வாழ்க்கையை இறைவன் கொடுத்துட்டான். அந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மாறுபடணும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், உயர்ந்த வாழ்க்கை கிடைக்கும்னு போய் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இந்த வாழ்க்கை கொஞ்சம் ரிலாக்ஸாக, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல வேலை, இல்லைன்னா நல்ல தொழில், கணவன் மனைவி உறவு, நல்ல ஒரு வாகனம், ஒரு சொந்த வீடு, இப்படி நிம்மதியாக போகணும்னா உங்கள் ஜாதகத்துக்குள்ளே சில சூட்சமம் இருக்குது. அதை பார்த்து அதை கண்டுபிடிச்சி அதற்குரிய கோயில்கள், அதற்குரிய பரிகாரங்கள் செய்தால் இந்த பிறவி உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். போன பிறவிக்கும் இந்த பிறவிக்கும் நிறைய மாறுதல்கள் உண்டு. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.